ராஜராஜ சோழனோட நினைவிடத்தை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பகோணம் பக்கத்தில் உடையாளூர் என்ற இடத்துல வந்து ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் அமைந்திருக்கிறது. இந்த இடத்தை நம்ம இப்பொழுது பார்க்கலாம். தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்துக்கு நம்ம வந்திருக்கோம். பாருங்கள், அங்கே அந்த போர்டு வச்சுருக்காங்க. தெற்காசியாவையே ஆண்ட மாமன்னன் இங்கு வாழ்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவர் இங்கே தான் அந்த தெற்கு ஆசியாண்ட ராஜராஜ சோழன் அருள்மொழிவர்மன் அவருடைய நினைவிடம் இங்கே தான் அவர் இருக்கார். இங்கே பிளாஸ்டிக் பை, பாலித்தீன் பைக்கு அனுமதி கிடையாது. ராஜராஜ சோழன் வந்து மிகப்பெரிய சோழ பேரரசன், மாமன்னன். அவருடைய நினைவிடத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அருள்மொழிவர்மன் ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டியவன், வராகியம்மனை வழிபட்டு வெற்றிகளை கொண்டவன், சோழ பேரரசை இந்தியா முழுவதும் நிறுவியவன், கரூரார் சித்தர் வழி வந்தவன். அவருடைய நினைவிடத்தை தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறீங்க. இப்போ அந்த ராஜராஜ சோழன் புகழ் வாழ்கவே, ராஜராஜ சோழன் புகழ் வாழ்கவே, தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், தமிழர்கள் தலை நிமிரச் செய்த ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்தில் சுற்றிலும் ருத்ராஜம் இதெல்லாம் வச்சு அலங்கரித்து அந்த நினைவிடத்தை பராமரிச்சிட்டு இருக்காங்க. ராஜராஜ சோழனுடைய நினைவிடத்தில் அதாவது அஞ்சலின்னு சொல்கிறத விட அது ஒரு கோயில் மாதிரி இருக்குது. அதை பக்தியோடு கும்பிட்டு அந்த ராஜராஜ சோழன் வந்து அவருடைய வழியில் பொன்னியின் செல்வன், அந்த அருள்மொழிவர்மன் அவருடைய இதில் நினைவிடத்தில் நான் இன்றைக்கி வந்து என்னுடைய அஞ்சலியை செலுத்தி என் வாழ்நாளில் நான் பெற்ற பாக்கியம். அவரை பற்றி வரலாற்றிலையும் சினிமாவிலையும் புதினங்களிலும் கண்ட நான் வந்து இன்றைக்கி அவர் பராமரிச்சுட்டு இருக்க அந்த ஐயா பூசாரி அவருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாருங்கள், அவர் வந்து சிவபக்தர். ராஜராஜ சோழன் வந்து ஒரு சிவபக்தருங்கிறதுனால அவருடைய தலை இருக்கிற இடத்துல சிவன் ஒன்று பிரதிஷ்டை பண்ணி மேலே நாகாபரணத்தோடும் இங்கே வந்து சப்பரமாக பேர், எனக்கு பேர் பிரபையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணியிருக்காங்க. இது அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால அக்னி நட்சத்திரத்தில் குளிர்விக்கிறதுக்காக மேலே இது பேர் தாரா பாத்திரம்னு சொல்லுவாங்க. இதில் தண்ணி ஊற்றி வச்சுருவாங்க, சொட்டு சொட்டாக சாமி மேலே ஊற்றுவாங்க. பன்னீர் ஊற்றி வைப்பாங்க. இது தாரா பாத்திரம். எல்லா சிவன் கோயிலையும் அக்னி நட்சத்திரம் மே 28 வரைக்கும் இருக்கும். அப்போ அந்த சாமியை குளிர்வித்தால் பூமி குளிர்ங்கிறதுக்காக இந்த இது பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழனுடைய உறைவிடம், நினைவிடம். அவர் இங்கே தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ராஜராஜ சோழனுடைய அருள் கிடைக்கட்டும். ராஜராஜ சோழன் புகழ் வாழ்கவே, தஞ்சை பெரிய கோயில் பல்லாண்டு வாழட்டும். இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்காக ஒரு தீபாராதனை ஒன்று சாமி காமிக்கிட்டோம். இது ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் கும்பகோணம் பக்கத்தில் சிவபாத சேகர மங்கலன்னு வரலாற்றில் சொல்லப்பட்ட ஊர். இப்போ உடையாளூர்னு சொல்கிறாங்க. அங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே வந்து இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. ராஜராஜ சோழன் அவருடைய புதல்வன் ராஜேந்திர சோழன், அவர் கங்கை கொண்ட சோழபுரத்தில் கோயில் கட்டினவர், கங்கை வரை சென்று வெற்றிகளை பெற்றவர், தஞ்சையை தலைநகராக கொண்டு சோழ பேரரசை வந்து சேர பாண்டியர்களை வென்று அரசர் ராஜராஜ சோழன். ராஜராஜ சோழன் சிலிர்க்கிறது. அந்த பொன்னியின் செல்வன் கதையெல்லாம் பல முறை படித்தவன். ராஜராஜ சோழனுடைய இடத்துக்கு வந்தது ரொம்ப மகிழ்ச்சி. இங்கிருந்து பழையாறு எத்தனை கிலோமீட்டர்? பக்கத்துல பழையாறையில் அரண்மனை அங்கதான் குடும்பமே இருந்தது. சுந்தரராஜ சோழன் ராஜராஜனோட அப்பா. அதுக்கப்புறம் பாருங்க மனை பஞ்சன் மதி பட்டி மாதிரி. இந்த பக்கம் பாருங்க கோட்டை, சாப்பாடுகளை சேஃப்டி படிக்கிறது கோட்டை. இல்லை சாமியார் வந்து குமாரம் ஒன்று தான். தஞ்சை கோயில் கட்டுக்காது இருந்தாங்க தான் குரங்க பாதை போகிற வரதான். ராஜராஜ சோழன் ஒப்படைச்சிட்டாரு. இதுக்கப்புறம் இப்போ போயிட்டு வா, நம்ம போய் தானம் வந்துருக்காரு. உட்காந்து கீழே சமாதி பண்ணி மேலே சூழ வச்சுட்டாங்க. ராஜராஜ சோழன் வந்து சமாதியான இடம் இங்கே தான். சமாதி தான், உறுதி தான். தஞ்சை பெரிய கோயிலை கட்டின ராஜராஜ சோழன். இந்த கல்வெட்டுலாம் இடிஞ்சு போனோம்னா இந்த சிவன் கோயில் பெருமகோவில் பால் கொடுத்து குறுக்கில் என்ன சிவகோலா இருக்கிற எடுத்து போய் கட்டிவிட்டாரு. அந்த கல்வெட்டில் இருக்குது. இங்கே நாங்கள் இங்கேருந்து அவங்க குறுக்கில் போய் கட்டோன்னா
இந்த அருக்கு கட்டு இந்த மேலே ஊட்டியிருக்கேன். இது ருத்ராட்சம் எதுக்கு போட்டிருக்குங்க ஐயா? அது ஒருத்தர் வந்து வேண்டி தெரியா ம். பஞ்சாபுக்காரு எனக்கு எல்லா வேலையும் சக்ஸஸ் ஆச்சுனாக்கா நான் முத்தாச்சு பெருசாக கோயில் கட்டினாலும் முத்தாச்சு பந்தல் போட்டுறான்னு எழுதியிருக்காரு. இதா பாருங்க ஃபுல்லாக மேலே ஒரு பக்தர் ருத்ராட்ச பந்தல் போட்டு கொடுத்துருக்காரு தானே வேண்டிக்கிற. ஸோ இங்கேயும் வந்து வேண்டிக்கிறாங்க. அதான் வேண்டிட்டு போனது தான். அதான் ஃபுல்லாக பாருங்க ஆணி போட்டு அடிச்சு கிடிச்சு அழுக்காது எல்லாம் காசு இருந்தது. இல்லை ஒரு டாடா ஃபுல்லாக உள்ள காசு ரெண்டு. இந்த ராஜராஜ சோழன் நினைவிடத்தை வந்து இன்னும் நல்லா அரசாங்கம் முன்னெடுத்து சென்று நிறைய பேர் வந்து பார்க்கறதுக்கு ஸ்கேன் பண்ணி எல்லாமே போக்குவரத்து வசதி, ஹோட்டல், இந்த மாதிரி இவங்க வர குழந்தைங்களோட பாருங்க. இவங்க மும்பையிலேருந்து வந்திருக்காங்க. இவங்க தமிழர்களாக இருந்தாலும் மும்பையில் வசித்தாலும் தமிழன் அந்த உணர்வோட நம்ம தமிழ்நாட்டு மாமன்னனுடைய நினைவிடத்துக்கு குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து பார்த்துருக்காங்க. இதுதான் தமிழ்நாடு என்றைக்குமே வந்து சிறப்பானது. 10ஆம் நூற்றாண்டு காலத்தில் வாழ்ந்தவர் ராஜராஜ சோழன். ஆட்சி பண்ணிட்டு இங்கே அமைதியாக இருக்காரு. இப்போ அமைதியாக சூட்சமமாக இங்கே வாழ்ந்துட்டு இருக்கார். அவர் உடலில் பார்க்குறத விட இங்கே தான் அவர் இருக்கார். இங்கே இருக்கவங்க எல்லாருக்கும் அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நன்றி. சோழன் நினைவிடத்தை பராமரிக்கிறவர் ஜெயராமன். அவருடைய தொலைபேசி எண் தான் அதில் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் ராஜராஜ சோழனுடைய நினைவிடங்கிறதுக்கு குலோத்துங்க சோழன் கல்வெட்டு செய்தி ஒன்று இருக்குது. அது வந்து பால் குளத்தி அம்மன் கோயில் முன் மண்டபத்தூணில் இந்த கல்வெட்டு, இந்த படத்தில் நீங்கள் பார்த்துட்ருக்கிற கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டின் மூலமாக அவருடைய நினைவிடம் இதுதான் என்று தெரிய வருகிறது. இது உடையாளூர்னு இருந்தாலும் இது வரலாற்றில் இதனுடைய பெயர் சிவபாத சேகர மங்கலம். கும்பகோணம் பக்கத்தில் சிவபாத சேகர மங்கலம் உடையாளூருங்கிற இடத்துல ராஜராஜ சோழனுடைய நினைவிடம் அமைந்திருக்கு. அதற்கு ஆதாரமான கல்வெட்டு செய்தி பால்குளத்தி அம்மன் கோயிலில் இருக்குது. இப்போ பராமரிச்சிட்டு இருக்கிறவர் ஜெயராமன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.